பொண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணன குடும்ப விருத்தி ஆகல. போவாத கோயிலு கிடையாது. ஏழுமலையான் கோயிலுக்கு வேண்டிக்கணும். ஏழுமலையான்ல ஏழுமலையான் எம்பெருமான் ஏழுமலையான உன் 7 மலையை ஏறி வந்து உன் கோவில ஒரு 3 சுத்து சுத்தி உன் உண்டிய ஒரு சுத்து சுத்தி உன் உண்டியில இருக்கிற பணத்தெல்லாம் வாரிக்கணும் வந்துடுறேன்னு வேண்டிக்கிறேன். எல்லா உண்டியில பணம் செலுத்தணும் தான் வேண்டிக்குவாங்க. நீ வாரின்னு வரணும் வேண்டிக்கினிய இது எப்படி? இது போறவெல்லாம் பணம் போடுறன்னு வேணாம், ஏன் வாரிக்குன்னு வரன்னு யாரும் வேண்ட கூடாதா? இதே மாதிரிதான் நீ வாரி போய் எங்க வைக்க போற? ஆட்டுக்கறி பிரியாணி போடுறாங்கன்னு எடுத்தாந்து உள்ள வச்சாங்க. உள்ள போவாங்க வாரி தூள் புள்ளியா வயிறு அடிச்சுலாம் உக்காந்துக்கிறேன். நான் சொந்தக்கார பொண்ணு வயசானவனு பார்த்து என் அக்கா விட்டு போன சின்னிய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அட கடவுளே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னுவாங்க. எனக்கு அம்ஜிக்கிற பாரு பொண்டாட்டிய தாலி கட்டுன்னு அதைத்தான் கண்ட நான். நாங்க படுற குடும்பக்குது பாரு. நாடகம் ஆட்டிட்டு வீட்டுக்கு போனா போதும், போட்டு கம்பெனி வேலைக்கு கிளம்பிடுறான். நான் பேக எடுத்து போய் வீட்டை வைப்பேன், அவன் பேக மாட்டிக்கிட்டு டாட்டா மாமா அந்த வேன்ல பாக்குறேன் பாரு. அதேதான் நான் அதேதான் அத்தால போன் போட்டா கூட வேற ஒருத்தர் கூட பேசிக்கினுக்கிறா. வேற ஒருத்தர் ஐயோ குடும்பம் கெட்டு போடும். எம்மாடா போயிட்டு போவோம். மணி 4 மணி ஆச்சு ஒண்ணு குளிச்சுட்டு உக்காந்துருப்பேன். பொண்டாட்டி வந்துருவா நாய் காத்து கிடக்கல வாசு கட்டல அது மாதிரி காத்து கிடப்பேன். 6 மணிக்கா வேலை விட்டு அவ பேக் எடுத்தாந்து வைப்பா, நான் பேக் எடுத்து மாட்டிப்பேன். இப்படியேதான் 8 மாசமா நடந்துக்குது. இது எங்க போய் முடியுமோ? ஐயோ இன்னும் அந்த மாசி முடியணும். பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆமணி, புரட்டாசி, அதுக்குள்ள 2வது வந்துடும் பழகுது. அதுக்குள்ள எப்படியும் 2 குழந்தை 10 ரூபான்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போக மாட்டானா, கட்டிக்கிறேன்பா. துணி எடுத்துக்கின்னு வந்துக்கிறேன். இன்னைக்கு வரட்டும். ஒன்னும் இந்த ஊர்ல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்.